குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஸோ நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன் சார். ஸோ அது ஒரு எம்என்சி 8 கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். துபாயில் ஹெட் குவார்ட்டர்ஸ். நான் இப்போது வந்திருக்கிறது இப்போ சோலி ஃபார் திஸ் பர்பஸ். அண்ணாமலை சாரோட இந்த ஈவெண்ட்டுக்காக தான் நான் இதுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் டே பிஃபோர் எஸ்டர்டே வந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ஐ வில் அட்டெண்ட் த ஈவெண்ட் அண்ட் தென் ஃப்ளை பேக். ஸோ எதுக்காக இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு இதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் சார் எடுத்திருக்கிறது. இது எந்த ஒரு பாலிடிக்ஸையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல், இது ஒரு மக்களோட நலனுக்காக இதை பண்ணுறது இது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதுக்காக வந்திருக்கேன் சார். உலகம் முழுவதும் இளைஞருடைய தாக்கத்தில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா. அப்படிங்கிற போது இது இந்தியாவுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு தலைவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காருல, இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை சார், இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் இப்போ சார் எடுத்திருக்கிறது. நான் சொன்ன மாதிரி அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் எங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதம் இது இந்த போதை இல்லா தமிழகங்கிற ஒரு இனிஷியேட்டிவை இது எடுத்திருக்காங்க. இன்னும் வர்ற காலகட்டங்களில் இன்னும் வேறு இனிஷியேட்டிவ்ஸை ஒவ்வொரு மொத்தம் எடுக்கிற மாதிரி நான் அவரை மீட் பண்ணும்போது சார் சொன்னாங்க. ஸோ இது ஆஸ் அ யங்ஸ்டராக அவர் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் சார். இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். நான் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சில ஏஐ ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நம்ம இந்த இனிஷியேட்டிவ்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரால் என்னென்ன முடியுமோ அவங்களோட ஏரியாவில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் நடக்கக்கூடிய முதல் மாநாடு. எல்லாருமே திரளாக இங்கே கலந்துருக்கிறோம். பல இளைஞர்கள் பட்டாளமே இங்கே வந்திருக்குது. பலதரப்பட்ட கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க, பலதரப்பட்ட மக்கள் துறைகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிநபர் மீது இருக்கக்கூடிய மட்டற்ற நம்பிக்கையும் மரியாதையும். அதே நேரம் அவர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு வீத லீடர்ஸ் இந்த இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் கூட, ஒரு கட்சி கிடையாது, இன்னும் கட்சி ஆகலை, அரசியல் இயக்கமாக இருந்தாலுமே ஒரு மாற்றம் இங்கிருந்து உருவாக்குன்ற ஒரு பெரும் நம்பிக்கையோட மக்கள் வந்திருக்கிறாங்க. அதே நேரம் இன்னைக்கு பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிற விதமா, பல கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அவரை ஹிந்து விரோதின்னு சொன்னதா இருக்கட்டும், அவர் தமிழக வெற்றி கழகம் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களை ஆதரிக்கிறதா இருக்கட்டும், இவர் பிஜேபியோட பி டீமா இருப்பாருன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சு அவருடைய நிலைப்பாடு என்ன, எதை நோக்கி வீத லீடர்ஸ் பயணிக்க போகுது, எதை நோக்கி இந்த இளைஞர்களுடைய பட்டாளம் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறாரு. எங்களை போன்ற தன்னார்வலர்களுக்கும் ரொம்ப நாளாவே நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஒரு மிகப்பெரிய விடையா இந்த மாநாடாவே அதை போட்டு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அதே நேரம் இன்றைக்கு முக்கியமான ஒரு காரணமே போதை ஒழிப்பு. தமிழகத்தில் பெருகி வரும் போதை கலாச்சாரம் அனைத்தையும் ஒழிக்க வேண்டும்ன்ற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளை கையில் எடுத்திருக்காரு. அதற்கான பல வழிமுறைகளை தீர்மானமாக 6 தீர்மானங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றிணைச்சு அடுத்த வர மாதங்களும் ஒரு மாதம் இதற்கான மாதங்களாக நம்ம கொண்டாட போறோங்கிறது சொல்லியிருக்கிறாரு. இப்படி முழுமையா அடுத்த 6 மாதம் வீதியிடக்கூடிய தன்னார்வலர்களுக்கு எல்லா வேலையும் கொடுத்து எங்களை ஊக்குவிச்சிருக்கிறாருன்றது தான் உண்மை. ஆக்சுவலி நிறையா பேர்த்துக்கு தமிழ்நாடு, இந்தியா, உலக அளவில் நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. அண்ணாமலை அண்ணா அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு பொள்ளாச்சியில் நடந்த மாநாட்டில் பார்த்தோம்னா அவர் மிக தெளிவாக அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. என்னன்னா வரும் அடுத்த 6 மாதத்தில் முக்கியமான 6 கொள்கைகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த மாதம் போதையில்லா தமிழகம், அடுத்தது சுற்றுச்சூழல் பிரிவு, அதுக்கப்புறம் நீர்நிலைகளை தூர்வாங்கிறது, மரங்கள் 50 லட்சம் மரங்கள் நடுறது, அதுக்கப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளோட உடல் நலம், இதை பற்றி அவர் இந்த மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 5 நோக்கம், அதாவது இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதற்கான 5 நோக்கத்தை சொல்லியிருக்காங்க. இத்தனை நாளாக வீத லீடர்ஸ் வெப்சைட்டாக இருந்தது, இந்த தடவை வீத லீடர்ஸ் ஆப்பாக மாற்றிருக்காங்க. அந்த ஆப்பில் இருந்து சட்டமன்றத்துக்குரியதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறையா மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் தேசியவாதி அப்படின்னு சொன்னால் உடனே நீ தமிழ் இல்லையா, தமிழன் கிடையாதான்னு கேட்குறாங்க. இல்லை, நான் தமிழன் சொன்னால் தேசியவாதி இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மிக தெளிவான விளக்கம் சொல்லியிருக்காங்க. இதை விட தெளிவாக எந்த தலைவரும் விளக்கம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நிறையா பேசியிருக்காங்க.
எண்மண் எண் மக்கள் சம்மந்தமான தொழில் சம்மந்தமானது பேசியிருக்காங்க. அப்புறம் அதாவது விஜய் சாருக்கு என்ன பண்ண வேண்டும், நீங்கள் வந்து இந்த அரசியலை சிறப்பாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து இதை வந்து எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல் போவோம். சப்போஸ் நீங்கள் அதை பண்ணலை அப்படிங்கிறப்ப நாங்கள் கண்டிப்பாக அதை எதிர்த்து எங்களுக்கான சாக்கடையான அரசியல் கிடையாமல் நிலையான அரசியலை, மிக தரமான அரசியலை மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையோட அரசியல் மாற்றம் வந்து அரசியலை பற்றி இங்கே வந்து சொல்லுவார் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். அதற்கான பதில் வந்து இங்கே கொடுத்துருக்காரு. 2031 கண்டிப்பாக அண்ணாமலை என்ன வெற்றி பெறுவார், நாங்கள் எல்லாருமே அவருக்காக உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா போதை ஒழிப்பு அப்படிங்கிறது அந்த மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி முக்கியமான கருத்தாக வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளைஞர்கள் வந்து இதற்கு முன்னெடுத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லாரும் இணைஞ்சு இதை செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு வந்து நாங்கள் அதுதான் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, 50 லட்சம் அப்படிங்கிறது வந்து இலக்கு எங்களுக்கு. அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மாற்றத்துக்கான அரசியல் அப்படிங்கிறது வேற ஒரு விதத்தில் இல்லைங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா திராவிட கட்சிகள் அவங்களுடைய அமைப்புகள் மிச்சம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தாண்டி இன்றைக்கி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா தாவேகா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் தலைவர்கள். தாவேகா இஸ் குட், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போதுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இங்கே சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு சில காலங்கள் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி மேபி அவங்களுக்கான அவகாசங்களையும் தாண்டி சில விஷயங்கள் அது கரெக்டாக நடக்கலைன்னா அதுக்கு மாற்றாக ஒரு கட்சி வேணும் இல்லைங்களா. இப்போதைக்கு கட்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு மாற்று கட்சியாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வித் லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை தாண்டி வர கட்சி வளரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குறோம். அது கண்டிப்பாக மாற்றத்துக்கான தருணம் தான். நாங்கள் நிறையா பேர் வந்திருக்கோம். போதைக்கு உண்டான விழிப்புணர்வு மாநாடுக்கோசம் நான் வந்திருக்கேன் சென்னையிலேருந்து. என்ன மாதிரினா வந்துட்டு சொசைட்டி பேஸஸாக எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணும்போது, ஆனால் சில விஷயத்தில் வந்து மக்கள்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க இந்த போதை சில விஷயத்தில். ஆனால் மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து யங்ஸ்டர்ஸோட பொறுப்பு, அவங்களோட தலைமையில் இருந்து தொடரணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைஜி வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தார். அதேமாதிரி தொடர்ந்து அவர் கூட நாங்கள் பயணம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களோட அடுத்த இப்போ நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்காது, எங்களோட வருங்கால சமுதாயமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டுக்கு அவர் இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து உரை கொடுத்துருக்காரு. ஆனால் அரசியல் கொண்டு போக வேணாம், மக்களுக்கு வந்து சமூக சேவகையாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைஜி இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து ரத்த தான விழிப்புணர்வுக்கோசம் ரத்த தானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து போதையில் வந்து இறங்காமல் ரத்த தானம் பண்ணுறதுனால போதையிலேருந்து வெளியே கொண்டு வரதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டு மக்களுக்கோசம். கண்டிப்பாக அண்ணாமலைஜி கூட சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுவோம். தமிழ்நாடு மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக சேர்ந்தே பண்ணுவோம், நல்லதே பண்ணுவோம், நல்லதே செய்வோம், மாற்றுவோம். முதல்ல இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாநாடு, மிகப்பெரிய மாநாடு இது நடந்திருக்கு. நான் வந்து பல வருடங்களாக சமூக பணிகள் செய்கிறேன். நான் தன்னார்வலர்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமை. இப்போ அதை வந்து இந்த தன்னார்வர் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை வந்து அண்ணாமலை கொடுத்துருக்காரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த சமுதாயத்தில் நடக்கும். சமூக பணிகள் அப்படின்னு எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய அங்கீகாரம். கண்டிப்பாக இது ஒரு சமுதாய மாற்றம் நடக்கும். அண்ணாமலை அவர்களோட ஒவ்வொரு சொல்லும் நமக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் தன்னார்வலர்னு சொல்கிறதுல பெருமை, வி த லீடருங்கிறது சொல்கிறதுலையும் மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். மாற்றம் வந்து அது வந்து சினிமா முகத்தால் போன கூட்டங்க. இது வந்து படித்தவர்கள் பின்னாடி பயணிக்கணுங்கிறக்க இத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி கூடியிருக்காங்க. அப்படின்னா படித்தவர்கள் பின்னாடி பயணித்தாதான் இந்த நாடு நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்போ தமிழகத்திலேருந்து பல இடத்துல இருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. அதாவது போதைக்கு எதிராக நம்ம வந்து இளைஞர்கள் வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணுன்றக்கோசரம் தான் 6 மாத காலம் டைமும் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி நான் இந்த பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை அண்ணா தான். அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் பர்சன். அவங்க மூலியமாக தான் நான் பிஜேபிக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனேன். அவர் மறுபடியும் வி த லீடர்ஸ்ன்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்காக நான் அதை ரிசைன் பண்ணிவிட்டு போஸ்டிங்கில் இருந்த மாவட்ட போஸ்டிங்கில் அதை ரிசைன் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இது ஒரு பெரிய ஒரு
ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன ஆல்கஹால் மட்டும் குடிக்கிறனால அப்பப்போ சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண போகுது, அப்பப்போ தானே குடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்துட்டு அப்படியே பழக்கம் ஆகும், அதுக்கு அடிக்ஷன் ஆகுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமையும் நிறையா பக்கம் க்ரியேட் பண்ணணும். அது மூலியமாக நிறைய கொலை, அப்புறம் ரேப், அது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். இது மட்டும் கிடையாமல் நிறைய சோஷியல் மோட்டிவோட நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அடுத்த 6 மாதங்களில் அடுத்தடுத்து என்னென்ன நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. இது மாதிரியான தலைவர் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வர்றது ரொம்ப பெரிய நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அண்ணாமலை பேசுனதுல நீங்கள் என்ன உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க? அவரோட இன்ஸ்பயர் பேச்சுல உங்களுடைய அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு மாற்றத்துக்கான அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை சொல்லுங்களேன். மூல காரணம் வந்துட்டு ட்ரக்ஸ் தான். அதை வந்துட்டு அழிக்கணும். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். நம்ம மக்கள் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் காசுக்காக போய் ஓட்டு போடுறது அது மாதிரி இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு சோஷியல் மோட்டிவ் எல்லாருமே வந்துட்டு சமம், எல்லாருமே தலைவர்கள் தான் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் ஆரம்பிச்சிருக்க கட்சி. இது கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்.